ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் இனிமையாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நடுவில் யாருமே வராத அளவுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். சரியா? யாருமே நடுவில் வரக்கூடாது, எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைப்பாய். ஆனால் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா தங்கமே? நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உனக்கு பின் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெண்ணாகிய ஒரு ஒரு கொடிய எண்ணம் கொண்ட ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆசைப்படுகிறார். நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், வாக்குவாதங்கள் இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய துணையை உயர்த்திதான் பேசுவாய். எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய துணையை தாழ்த்தி பேசுவதே கிடையாது. அப்படி ஒரு அன்பான குழந்தை நீ. உன்னுடைய துணை ஆகியவன் உனக்கு எப்பொழுதும் உனக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவன் எல்லோருக்கும் மத்தியில் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். அவனை யாரும் தரைக்குறைவாக பேசக்கூடாது, எந்த மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு அழகான ஒரு பெண். ஆனால் அதை தவறாக ஒரு பெண் புரிந்து கொண்டு இவள் வாழ்க்கையில் இவ்வளவு நன்றாக இருக்கிறாளே, இவள் வாழ்க்கையில் மிக அருமையான துணை வந்துவிட்டதே என்று உங்கள் இருவருக்கும் நடுவே புகுந்து சில சண்டைகளை மூட்டிவிடலாம் என்பதற்காக உன்னுடைய துணையை பற்றி உன்னிடமும் உன்னை பற்றி உன் துணையிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவள் யாரென்றால் நண்பன் என்று பெயரில் உன்னை சுற்றி கொண்டே இருப்பவள். உனக்கு முன் வந்து நின்று கொண்டு உன்னை போல ஒரு நண்பன், ஒரு தோழி கிடைத்ததற்கு நான் தான் குடித்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய நல்ல நண்பன், நல்ல தோழி நீ. உன்னுடைய கணவன் எனக்கு நண்பன், நீ எனக்கு ஒரு நல்ல தோழி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருவரையும் பிரித்துவிட்டு நடுவில் புகுந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு பெண், அதாவது உன் நண்பன், உன்னுடைய வாழ்க்கையை உன் தோழி கெடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் சில சமயம் உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது. நீ இதை சொல்வது, உன்னுடைய கணவன் வேறு ஒரு விஷயத்தை சொல்வது, உன்னுடைய துணை வேறு ஒரு விஷயத்தை சொல்வது, நீ வேறொரு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் உருவாகுகிறது. அதற்கு நடுவே வந்து விடுகிறாள் அவள். உனக்கு சாதகமாக இங்கு பேசிவிட்டு உன்னை பற்றி அங்கு பேசிக்கொண்டு இப்படி நடுப்பே உன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறாய். இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நடுவே யாரையும் விடாதீர்கள். அது நண்பனாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கலாம். யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான், உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நடுவே யாரையும் அனுமதிக்காதீர்கள். நீங்களாக இருங்கள். உனக்கு என்ன பேச வேண்டுமோ அதை நீ பேசு. இங்கு என்ன பேச வேண்டுமோ துணை என்ன பேச வேண்டுமோ உன் துணை நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும். நீ என்ன பேச வேண்டுமோ நேரடியாக உன் துணையிடம் பேசு. மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதும் பேச வைக்காதீர்கள். உங்கள் இருவருக்கும் எப்பொழுது இடைவெளியானது வருகிறதோ அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கைக்குள் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதை இன்னும் அதிகரித்து கொள்வானே தவிர, நீ நினைப்பது போல ஒரு நபர், அதாவது உன் அம்மாவாக அப்பாவாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரையும் உன் வாழ்க்கைக்குள் நடுவே விடாதே என்றுதான் சொல்கிறேன். புரிகிறதா? என்னுடைய தங்கமே, ஆசையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆசையாக உன்னுடைய வாழ்க்கைகள் நடுவே யார் புகுந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் மாறுமே தவிர அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாறாது. இருவரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பேச வேண்டுமா? ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதுமே எந்த ஒரு ஏற்ற இறக்கங்களையும் பார்க்காதீர்கள். நான் தான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காதீர்கள். 2 பேருமே சமம்தான். 2 பேருமே ஒத்துப்போகி ஒரு வாழ்க்கையை நடத்தும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அதை வேறொரு எங்களை சேர்த்து வையுங்கள், எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஆகிவிட்டது, அதனால் நீங்கள் போய் பேசி என்னுடைய துணையை என்னிடம் பேச வையுங்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதால் நேரடியாக போய் பேசு. எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உன் நண்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய
இரத்த உறவு, உன் அக்கா தம்பி என்று யாரையும் நடுவே விடாது. உனக்கு உன் துணையிடம் பேச வேண்டுமா? உன்னுடைய உறவு உனக்கு வேண்டுமென்றால் நீயே போய் பேசு. மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக நீயும் உன் துணையும் பேசிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதுக்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக மறைந்து சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். காலம் காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் சீக்கிரத்தில் கிடைக்கும். நான் உங்களுடைய நடுவே இருக்கும் அந்த போலியான ஒரு பெண் தோழியை உனக்கு நான் யார் என்று சொல்லிவிட்டேன். எப்பொழுதும் உன்னுடைய கணவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராதா? எப்பொழுதும் நீயும் உன் கணவனும் இப்படித்தான் இருப்பீர்களா? உன் துணையும் நீயும் இப்படித்தான் சந்தோஷமாக இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்கும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இல்லையே என்ற பொறாமை, அது ஒன்று. அடுத்தது, அவளுக்கு யார் வாழ்ந்தாலுமே பிடிக்காது. நீ என்று கிடையாது, அவளுக்கு யார் அழகான ஒரு வாழ்க்கையை நடத்தினாலும் ஏன் பிடிக்காது. ஏனென்றால் அவளுக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னை போலவே கணவன் இல்லாமலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு பெண் தான் அவள். அதனால் இது போன்ற பெண்ணை நண்பனாகவோ இல்லை எதிரியாகவோ எந்த ஒரு உறவும், நல்ல உறவும் வேண்டாம், கெட்ட உறவும் வேண்டாம், அந்த போன்ற பெண்களை நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம். நிறைய பேர் எல்லாம் அல்ல, அந்த ஒரு நபர் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிக மிக பொறாமைப்படுகிறார். உன் கணவனும் நீயும் ஒன்றாக வெளியில் சென்றால் கூட நமக்கு இப்படியெல்லாம் இல்லையே என்று நினைக்கிறார். அது தப்பான ஒரு விஷயம். இது உனக்கு மட்டுமல்ல, அவள் எங்கு போனாலும் இந்த ஒரு விஷயத்தை தான் செய்கிறார். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீயாக செய்து நீயாக உன் வாழ்க்கையில் போராடி ஜெயித்து வா. மற்றபடி வேறு யாரையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் எப்பொழுதும் எந்நாளும் நீ நுழையவே விடாதே. உன்னுடைய வாழ்க்கையானது மிக 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 அழகானது. அந்த வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துவிட்டு அதை நீ அழகாக கைக்குள் வைத்து பத்திரமாக வைத்து கொள்வதும் இல்லை மற்றவரிடம் தூத்தி பேசுவதும் இல்லை அதை விட்டு அடுத்தது நீ நகர்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருவருக்குள் இருக்கட்டும். எதுவாக பிரச்சனையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்பொழுதும் விடாதீர்கள். அதுவே தானாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கிறதாமே என்று கேட்டாலும் அதெல்லாம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லையே, நான் சந்தோஷமாக இருக்கிறேனே என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுங்கள். அவ்வளவுதான். தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்து வைக்கும். அது உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. சில பிரச்சனையினாலும் மற்றவர் பேச்சை கேட்பதினாலும் உங்கள் இருவருக்கும் நடுவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் யாரையும் உங்கள் வாழ்க்கைக்குள் விடாமல் எப்பொழுதும் நீங்கள் இருவரும் அமர்ந்து பேசி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள். உங்களுடைய அனைத்து வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சாயுடைய அனுகிரகமும் கருணை பார்வையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதனால் தைரியத்தோடு இருந்தால் நிச்சயமாக இந்த சாய் உதவி செய்வது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். புரிகிறதா? நம்பிக்கையோடு இரு என்னுடைய தங்கமே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் நிச்சயமாக நல்ல விஷயங்களாகவே மாற்றி தருவேன். சின்ன சின்ன விஷயமும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதையும் நினைத்து கவலைப்படாமல் நான் இருக்கிறேன், நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு வழியை காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நானே ஒரு நல்வழி காட்டுவேன். எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உனக்கு துணையாகவே இருந்து அனைத்தையும் நானே மாற்றுவேன். ஓம் சாய்ராம்.